ஹாய். இந்த விலாகில் என்னோட வீக்கெண்ட் ரொட்டீன் தான் நான் போடுறேன். 2 வீக்கெண்ட் சாட்டர்டேஸ் வந்துட்டு கம்பைன் ஆகி வர மாதிரி இருக்கும். என்னதான் நமக்கு வந்துட்டு சாட்டர்டே சண்டே லீவ்னாலும் சண்டே கூட கொஞ்சம் ஃப்ரீயாக எழுந்துக்கலாம். பிகாஸ் ஹஸ்பண்ட்க்கும் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கு இருக்காது. சம்டைம்ஸ் இருந்தால் மட்டும் போயிட்டு வருவாங்க. மற்றபடி குக்கிங்கு க்ளீனிங்குன்னு சொல்லிட்டு சாட்டர்டே தான் நமக்கு ஹெவி ஒர்க்காக இருக்கும். சாட்டர்டேவே இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம்னா தான் கொஞ்சம் சண்டே ஃப்ரீயாக இருக்க முடியும். மோஸ்ட்லி சண்டே ஃப்ரீயானாலும் வீட்டில் இருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். எங்கேயாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகணும், அல்லது வந்துட்டு ஏதாவது கண்டலன்ஸ் போகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு போகணும், அந்த மாதிரி இருக்கும். வீக் டேஸில் வந்து தம்பியும் வச்சுட்டு போகிறதுனா கஷ்டங்கிறதுனால வீக்கெண்ட் தான் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து முடிச்சுப்போம். அப்படி அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா மோஸ்ட்லி வீட்டில் இருந்துட்டு ஈவினிங் டைமில் அத்தை மாமா வீட்டுக்கோ இல்லை அண்ணி வீட்டுக்கோ அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு வருவேன். ஏன்னா தம்பி உள்ளேயே வச்சுட்டு இருக்க வேணாம், அவனுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு வெளில போனால் எல்லாரையும் பார்த்து மிங்கிள் ஆவான், நல்லா அவனும் என்ஜாய் பண்ணுவான். அப்படிங்கிறதுனால வீக்கெண்டில் எங்கேயாவது ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு வருவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு முன்னாடி எழுந்துருவாங்க, இல்லைனா 2 பேரும் ஒன்றா எழுந்துப்போம். எழுந்துட்டு அவங்க கிச்சனில் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. என் பையன் எந்திரிக்காமல் இருந்தான்னா எனக்கு வந்துட்டு கிச்சனில் வெசல் வாஷிங் ஏதாவது இருக்குது, இல்லை காய்கறியெல்லாம் கட் பண்ணி தரணும், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அவன் எழுந்துட்டா அப்படின்னா அவனுக்கே ஒரு ஆள் ஆக்குப்பை ஆகிடும். ஸோ அதனால் அவனை பார்த்துக்க போயிடுவான். அவனோட மார்னிங் ரொட்டீனு இதெல்லாம் வந்துட்டு அவங்க பார்த்துப்பாங்க. மோஸ்ட்லி முன்னாடி நாளே நைட்டே வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு என்ன மெனு அப்படிங்கிறத பிளான் பண்ணிப்போம். அந்த ஃபுல் டேக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு என்ன காய் சமைக்கிறோங்கிறத டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதனால் அவங்க எழுந்துட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன கட் பண்ணுமோ அதெல்லாம் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு செய்யலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நைட்டே வந்துட்டு கடலப்பருப்பு ஊற வச்சுட்டேன். இது வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். வெங்கடேஷ் பட் சாரோட ரெசிபி பார்த்தா செய்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டதுனால டக்குன்னு மார்னிங் எழுந்ததும் அதை அரைச்சி அந்த உருண்டை வேக வைக்கிறதுக்கு மிக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த பருப்பெல்லாம் அரைச்சிட்டு அதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதை உருண்டை வேக வைக்க ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்னென்னா செய்யவே அந்த உருண்டை கண்டிப்பாக வந்துட்டு கரைஞ்சி போயிடும், இது ஒரு மாதிரி வடக்கறி மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா அந்த உருண்டை ப்ரிப்பரேஷனில் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டே இல்லை எனக்கு. ஆனால் நான் நினச்ச மாதிரி இல்லாமல் அந்த உருண்டை நல்லாவே வந்துருச்சு, கடைஞ்செல்லாம் போகலை. என் பையனும் நல்லா விரும்பி சாப்பிட்டான். அந்த குழம்பை விட அந்த உருண்டை 2-3 பீஸ் நல்லா சாப்பிட்டான். மோஸ்ட்லி மார்னிங் வந்துட்டு தோசை, இட்லி அப்படின்னா மார்னிங்க்கு லஞ்சுக்கு ஒரே குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதவே வந்துட்டு மார்னிங்க்கும் லஞ்சுக்கு வச்சுக்கிறது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உருண்டை குழம்பும் தோசையை வச்சு முடிச்சாச்சு. லஞ்சுக்கு வந்துட்டு மில்லட் ரைஸ் வச்சுட்டேன். மில்லட் ரைஸு, உருண்டை குழம்பு அண்ட் வாழைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன், அதுவும் வச்சாச்சு. தயிர் இருந்துச்சு. அது போக வந்துட்டு சுண்டல் ஊற வச்சுருந்தேன். நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, கடலமுத்துன்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அதுதான் ஊற வச்சுருந்தேன் நைட்டு. அதுவும் வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் போட்டும் கொடுத்துட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் மோஸ்ட்லி லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக் மாதிரி மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா சுண்டல் அந்த மாதிரினா அதை மட்டும் கொடுத்து விட்டுருவேன். ஸோ மார்னிங் குக்கிங்கெல்லாம் முடித்து ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பையனை தூங்க வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு துடைக்கிற வேலை இருந்துச்சு. அது வீக்கெண்டில் கம்பல்சரி பண்ணுற வேலை. ஏன்னா வீக் டேஸில் இடையில முடிஞ்சால் ஒரு டைம் துடைப்பேன், இல்லைனா அது வந்துட்டு துடைக்கிறதுக்கு டைம் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைம் வெறும் தண்ணியில் துடைச்சி விடுவேன். பட் வீக்கெண்டுனா 2 டைம்ஸ் வந்துட்டு, ஒரு டைம் வந்துட்டு ஏதாவது ஒரு லிக்விட் போட்டுட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் ஒரு டைம் துடைச்சி வைப்பேன். ஸோ வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த சுண்டல் இருந்துச்சுல அதை வந்து சாலட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்துட்டு கேரட்டு, குக்கும்பர்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே வந்துட்டு சரி மார்னிங் டீ காஃபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸ் போடலான்னு பார்த்தேன். ஹார்லிக்ஸ் வந்துட்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மில்கில் போட்டால் பிடிக்காது, கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் பிடிக்கும். ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹார்லிக்ஸ்க்கு பால் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு சாலட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாலட்க்கு ஜஸ்ட்டு அந்த வேக வச்ச ஏதாவது ஒரு சுண்டல் எது இருக்கோ அதை போட்டுக்கலாம். சுண்டல், ஆனியன் வேணுன்னா போட்டுக்கலாம், கேரட்டு, குக்கும்பர் இதெல்லாம் போட்டு பெப்பர் போட்டு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு ஹார்லிக்ஸு, பால் எதுனாலுமே வடிச்சிடணும், வடிக்காமல் அந்த ஆடையோடு குடிக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ வடித்து நான் குடிச்சிட்டு என் பையன் அது வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மற்ற ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, இந்த பட்டர் எடுக்கிறது, நெய் எடுக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்துச்சு. அதை வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸாக கூட போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், எப்படி நெய் எடுக்கும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஈவினிங் வந்துட்டு 6 o'clock மேலே சாமிக்கு தீபம் போட்டேன். மோஸ்ட்லி வீக் டேஸ்லேயும் போட ட்ரை பண்ணுவேன். ஒரு சில நாள் மீட்டிங் இருந்துச்சுன்னா அந்த 6 o'clock மீட்டிங் எதாவது இருந்துச்சுன்னா போட முடியலனா லேட் ஆயிரும். அதனால் வீக்கெண்டில் கம்பல்சரி போட்டுருவேன். அந்த தீபம்லாம் போட்டு கொஞ்சம் அந்த பத்தி ஸ்மெல்லெல்லாம் வீட்டில் இருக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கே வந்துட்டு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்படியே என் பையன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்துட்டு டின்னர் ரெடி பண்ண போயிட்டேன். டின்னருக்கு வந்துட்டு ஒரு ரெசிபி இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ பார்த்து தான் ட்ரை பண்ணேன். தக்காளி வந்துட்டு சுட்டு வைக்கிற சட்னின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணேன். அது ஆக்சுவலி ரொம்ப கொடுமையாக வந்துருந்துச்சு. நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த அதை வந்துட்டு சுடுவாங்கள்ல கேஸில் வச்சு, அதில் நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் அது ஒரு மாதிரி பச்சை வாசனை மாதிரியே இருந்துச்சு. அண்டு நான் ஆனியன் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த வீடியோவில் சொல்லாமல் விட்டாங்களா இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேனாங்கிறது எனக்கு தெரியல. நான் வெறும் ஜஸ்ட்டு தக்காளியும் பூண்டும் பச்சை மிளகா மட்டும்தான் சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். அதை பார்த்தா பச்சையாக அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி டேஸ்ட்டே எனக்கு பிடிக்கல, சாட்டிஸ்ஃபையே ஆகலை. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அதில் ஆயில் விட்டு தாளிப்பெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு சுண்ட விட்டு பார்த்தேன். பட் அப்போவும் எனக்கு என்னமோ டேஸ்ட் ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். ஐ திங்க் நான் இதில் ஆனியன் போட்டிருக்கணுங்க. அந்த வீடியோவில் சொன்னாங்க, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தக்காளி வந்துட்டு அந்த சூடு பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக பண்ணியிருக்கணும். மேபி ஹையில் வச்சு பண்ணதுனால இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, ஹஸ்பண்ட் நல்லாக்குன்னு தான் சொல்லி சாப்பிட்டாங்க. எனக்கு தான் வந்துட்டு டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல. இது வந்துட்டு இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங்கோட கண்டினியூஷன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங்கே ஒரு மாதிரி டல்லாக ஒரு மாதிரி கடுப்பாக தான் ஆரம்பிச்சுது. ஆக்சுவலி இன்றைக்கி வந்துட்டு நிறையா வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கு அது இதுன்னு நிறையா பிளானிங் இருந்துச்சு. நாளைக்கு சின்னதாக ஒரு ட்ரிப் வேறு போகிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு பொங்கலுக்கு போயிடுவோம் அத்தை மாமா வீட்டுக்கு போய்ட்டு அம்மா வீட்டுக்கு. ஸோ இங்கே போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணும், எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு போகணும், ட்ரிப்புக்கெல்லாம் ரெடி பண்ணணும். அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி நிறையா செக்லிஸ்ட் இருக்கிறங்காட்டி எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மார்னிங்கே வந்துட்டு அப்படி தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு ஒர்க்காக முடிச்சுட்டு ஈவினிங் போக 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 கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. கையோட கிச்சனே வந்துட்டு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலை. பையனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி சிங்க்லலாம் எடுத்து வச்சுட்டு தொடச்சி விட்டுட்டோன்னா, வீடு ஃபுல்லாக தொடச்சி இது பண்ணி விட்டோம்னா அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இதை முடிச்சுக்கலாம். அவன் எந்திரிச்சிட்டா மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவன் எந்திரிச்சிட்டான் அதுக்குள்ளேயே. யூஸ்வலாக 2 hours தூக்குறோட இது 1 hourலேயே எந்திரிச்சிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கிண்ணம் 2 புதுசாக வாங்கினா, ஒன்று வந்துட்டு நெய்க்கும், ஒன்று வந்துட்டு எண்ணெயும் ஊற்றி வச்சுக்கலாம். தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வைப்போம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். அம்மா வந்துட்டு பொங்கல் சீரை வாங்கி தரேன் லாஸ்ட் வீக் வந்திருந்தாங்க. அப்போ தான் இதுவும் வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ஸ்பூன் போட்டால் கொஞ்சம் ஓப்பனாக தெரியுது. மேபி இதுக்கு வந்துட்டு குட்டி ஸ்பூன் போகணுன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஸ்பூன் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஸ்டில் வந்துட்டு இது அந்த கேப் தெரியுது. மேபி இதுக்கு நல்லா குட்டி ஸ்பூன் இருந்தால் தான் செட் ஆகுன்னு நினைக்கிறேன். பட் என்னோட அந்த ரேக்கில் வைக்கிறதுக்கு கரெக்டான சைஸாக இருந்துச்சு. அண்ட் ஸ்பூன் இருக்கிறனால லைட்டாக ஓப்பன் இருந்துச்சு. அதுக்கு இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். குக் பண்ணிக்கலாம், நிறைய ஒர்க் இருக்கிறதுனாலன்னு சொல்லிட்டு பீட்ரூட் ரைஸ் செஞ்சுருந்தேன். பீட்ரூட் ரைஸும் கத்திரிக்காய் பொரியலும் செஞ்சுருந்தேன். கத்திரிக்காய் பொரியல் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு யூஸ்வலாக வதக்கிற மாதிரி தான் வதக்கி விட்டேன். வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு அதில் பாதி வந்ததும் எடுத்து என் பையனுக்கு தனியாக வச்சுட்டு கடைசியாக எங்களுக்கு பொடி மட்டும் ரெடி பண்ணி அதில் பீஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம் எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நிறையா ட்ரை ஆகிற மாதிரி ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டேன். பையனுக்கு வந்துட்டு யூஷுவல் கத்திரிக்காய் பொரியல் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். நான் அவன் காரம் சாப்பிட மாட்டான். அந்த பவுடர் போடும்போது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸாக இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால எடுத்து எங்களுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அவனுக்கு ஸ்பைஸ் வேண்டாங்கிறதுனால அவனுக்கு பார்த்திங்கன்னா மக்கு 2-3 மக்கு இருந்துச்சு. அதில் வந்துட்டு ஷெல்ஃபில் தான் வச்சுட்டு இருந்தேன். அதை வந்துட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்றும் வைக்க முடியாது. தனித்தனியாக வைக்கும்போது ஸ்பேஸ் ரொம்ப ஆக்குப்பை ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்த மாதிரி கம்பி கொஞ்சம் இருந்துச்சு. சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், எங்கேயாவது வெளில போனால் ஷூப் மாதிரி வாங்கிக்கலாம், அது வரைக்கும் வந்துட்டு நம்மளே ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பியை வச்சு ஒரு 2-3 இது சுற்றுன மாதிரி பண்ணி ஸ்கூப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு
அது நானே வந்துட்டு அந்த ஜன்னல் விண்டோவில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பாத்திரம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே அந்த எஸ்ஹூக்கை போட்டு விட்டு அதில் வந்துட்டு மக்கு வச்சு விட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு நிறையா ஆக்குப்பை ஆகிற மாதிரி இருக்குது, வேறு ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். நானே ரெடி பண்ணேன், கொஞ்சம் செட் ஆச்சு. கடையில் போய் எஸ்ஹூக் வாங்குற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஈவினிங்காக ட்ரிப் போகிறதுக்காக கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியிருந்துச்சு. அதுக்காக வெளில கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே ட்ரிப் போகிறோம், எவ்வளோ பேர் போகிறோம், யாரெல்லாம் போகிறோம், அண்டு எங்களுக்கு எப்படி போகுது டே, அங்கே எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத நான் அப்கமிங் ஷார்ட்ஸில் சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.